வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே. நேற்று பார்த்தீங்கன்னா கரூரில் வந்து நம்மளோட டிவிக்கு பிரச்சாரம் நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா 40க்கு மேற்பட்ட பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்பது திமுக அரசு தான். திமுக அரசுனால தான் 40 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அவங்க நினச்சிருந்தா நல்ல இடத்த கொடுத்துருக்கலாம், நமக்கு போலீஸ் பாதுகாப்பு இன்னும் மேம்படுத்திக்கலாம். மேம்படுத்த கொடுக்கலையே. எதுக்கு? நம்ம வந்து டிவிக்கு கட்சி வந்து ஒழிக்கிறதுக்காக தான் அவங்க வந்து திமுக அரசு வந்து நமக்கு கொடுக்குறது சரியாக பண்ணுறாங்க. காலையிலேருந்து நியூஸ் பார்த்துட்டே இருக்கேன். தளபதி வந்து சின்ன பையன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, எதுக்கு அரசியல் வந்தா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. தளபதியால் வந்து எல்லாமே முடியும். அவர் வந்து 250 கோடி 300 கோடி சம்பளத்தை உதறிட்டு நமக்காண்டி வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அவரை வந்து யாருமே தப்பாக சொல்லாதீங்க. இது முழுக்க காரணமே வந்து திமுக அரசு மட்டும்தான். தளபதி சொல்லியிருக்காரு 40 பேர் உயிர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தளபதி பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். எந்த மாற்றுக்கருத்து இது கிடையாது. அவ்வளோ கூட்டம் நடக்குது. பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் தூக்கி நடுரோட்டில் விடுறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது கரண்டை கட் பண்ணுறாங்க. இது வந்து போலீஸ் தடியடி வேறு அடுத்து அதிகமாக கொடுக்குறாங்க. போலீஸால் வந்த பிரச்சனை தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. நீங்கள் வந்து 2026 வந்து நல்ல ஆட்சி அமையணுமா, தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி அமையணும்னா நீங்கள் வந்து டிவிக்கே தவிர ஒரு எந்த கட்சியும் நீங்கள் மாற்றுக்கிறது எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். டிவிக்கே தான் நமக்கு ஒரே ஒரு மாற்றம். அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் நம்ம இழந்துட்டோம். அதாவது ஒரு டைலாக் சொல்ல போனால் தங்கத்தை இழந்துட்டோம், வைரத்தை இழந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதான் நான் சொல்கிறது. நன்றி, வணக்கம்.